ஹலோ மக்களே, ஐபிபிஎஸ்லேருந்து அந்த ஆர்ஆர்பி ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13,217 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்ஆர்பினா என்னன்னாக்கா ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம வங்கிகள் இந்தியா முழுக்க இருக்கிற கிராம வங்கிகளில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட கிராம வங்கிகளுக்கும் அதிக வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட கிராம வங்கிகள்னா அந்த பாண்டியன் பல்லவன் பேங்க், இந்த 2 வகையான பேங்க் தமிழ்நாட்டோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே இருக்கு. அந்த பேங்குக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு தான் அதிகமான வேகன்சி இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1/9/2025 21/9/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நவம்பர் டிசம்பர்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டிசம்பர் Februaryல இருக்கும், டிசம்பர் to Februaryல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து February Marchலேயே கொடுத்துருவாங்க. ஒரு 6 month ப்ராசஸ் தான். பேங்க் எக்ஸாம் எல்லாமே சீக்கிரமாவே முடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராம வங்கிக்கு ஹெட் ஆஃபீஸ் சேலம் தான். ஆனால் எல்லா மாவட்டத்திலுமே ஜாப் உண்டு. தமிழ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எக்ஸாம் வந்து தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் கடைசி 2 வருஷமா தமிழ்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே எழுதலாம். ஹிந்தியில் கூட நீங்கள் எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஏஜ் லிமிட் 18லேருந்து 28ன்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டா பொறுத்துக்குள்ளே பிறந்திருக்கணும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2007க்குள்ளே பிறந்திருக்கணும், 1997க்கு அப்புறம் பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30, ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு 21லேருந்து 32, ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கு 21லேருந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 3 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குலாம் வேகன்சி இல்லை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும், PWD கேண்டிடேட்டுக்கு 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. இதில் சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு டேக் ஹோம் சேலரி 34,000க்கு மேலே வரும். மந்த்லி இன்ஹேண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 34,000க்கு மேலே வரும். ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 37,000 வரைக்குமே இன்ஹேண்ட் சேலரி வரும், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜோனை பொறுத்து. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். எந்த டிசிப்ளினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஓகே. லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கும் பேச்சுலர் டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிகிரின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய டிகிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிசிப்ளினாலும் ஓகே. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா SC/ST, PWD, ESM, DSM கேண்டிடேட்டுக்குலாம் 175 ரூபா சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் அதாவது ஜென்ரல் OBC கேண்டிடேட்டுக்கு 850 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் உண்டு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டயர் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து ஒரு 40 கொஸ்டின், நியூமரிக்கல் எபிலிட்டிலேருந்து ஒரு 40 கொஸ்டின். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 80 கொஸ்டின் 80 மார்க்குக்கு மொத்தமாக 45 நிமிஷம், 25-20 நிமிஷம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கு டயர் 1 பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து 40 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 40 கொஸ்டின், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின். இதுக்குமே டைம் பிரிச்சே கொடுத்துருப்பாங்க. இதையுமே நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். அடுத்து டயர் 2 அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரீசனிங்லேருந்து 40, கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 40, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லைனா ஹிந்தி 2த்துல ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் எழுதுனா எழுதலாம், ஹிந்தி எழுத தேவையில்லை. நியூமரிக்கல் எபிலிட்டிலேருந்து 40 கொஸ்டின், மொத்தமாக 200 கொஸ்டின், 200 மார்க்குக்கு 120 நிமிஷம். ஒன்றுத்துக்குமே இண்டிவிஜுவலாக டைம் பிரிச்சே சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் இங்கிலீஷை தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே எழுதலாம். இங்கிலீஷில் அந்த 40 கொஸ்டின் மட்டும் தான் இங்கிலீஷில் எழுதுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். அந்த நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு பதிலாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. இதுலையுமே நீங்கள் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருந்து எக்ஸாம் லாங்குவேஜ்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு வேகன்சிக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி இல்லைன்னா தமிழ்லையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்கேல் 2க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஏற்ற மாதிரியான எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வேகன்சியே கிடையாது. ஆஃபீஸ் ஸ்கேல் 3க்கு சுத்தமாகவே வேகன்சி இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு டிக்ளரேஷன் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு 2 லைன் இருக்கும், அதிலேயே காட்டுவாங்க. உங்களோட SSLC மார்க் ஷீட் அதுக்கு ஈக்குவலண்டான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெப்கேம் இல்லைன்னா மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனும் இந்த தடவைலேருந்து வச்சுருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து 468 வேகன்சி கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் ஒரு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஆஃபீஸ் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு
200 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆபீசர் ஸ்கேல் 2லயும் ஒரு சில போஸ்டிங்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்டிங்ல ஜாப் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாம ஆபீசர் ஸ்கேல் 1க்கு அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், திருப்பூர், வேலூர், விருதுநகர் இந்த மாவட்டத்தில் எல்லாத்துலயுமே அந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்க மாவட்டத்திலேயே மேக்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க செகண்ட் எக்ஸாம். அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆனதான் செகண்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பத்தின அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல தெரிவிப்போம். இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.